ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சமையலில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான காய்கறி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, அதுதாங்க முள்ளங்கி. முள்ளங்கி அப்படிங்கிறது நம்ம வீட்டு சமையலறையில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு சுவையான, ஆனால் சிலருக்கு சின்ன பிள்ளை வயசுலேருந்தே பிடிக்காத காய்கறி. இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன, இந்த முள்ளங்கியை எப்படி சாப்பிடணும், அப்படி எல்லாத்த பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முள்ளங்கி பிடிக்குமா அப்படின்னு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய முள்ளங்கியை நம்மள பலரும் சாப்பிட்ருப்போம். செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஆரோக்கியமாக வச்சுருக்கக்கூடிய இந்த முள்ளங்கி ரொம்ப அவசியமான ஒன்று தாங்க. இந்த முள்ளங்கியை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதோட நன்மைகள் என்ன, பக்க விளைவுகள் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாமா? வேர்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த முள்ளங்கியை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரத்த சர்க்கரை, ரத்த அழுத்த அளவுகளை கட்டுக்குள் வைக்கும். அதோடையே முள்ளங்கியில் ஆரோக்கியமான செரிமானத்துக்கு உதவக்கூடிய பண்புகள் இருக்குது. முள்ளங்கியை தினசரி உணவில் சேர்த்துக்கிறதுனால கல்லீரல் கோளாறுகள் வராமல் தடுத்துக்க முடியும். நீர்ச்சத்து அதிகம் நிறைந்திருக்க காய்கறிகளில் முள்ளங்கியும் ஒன்றுங்க. வெள்ளரிக்காயில் இருக்கிறது மாதிரியே அதிக அளவு நீர்ச்சத்து முள்ளங்கிலையும் இருக்குது. 100 கிராம் முள்ளங்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 93.5 கிராம் நீர்ச்சத்து இருக்குது. அதனால இது கோடை காலத்துக்கு ஏற்ற காய்கறி அப்படின்னு கூட சொல்லலாம். 100 கிராம் முள்ளங்கியில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? கலோரி அப்படிங்கிறது 111 இருக்குது. மொத்த கொழுப்பு 0.1 கிராம், சோடியம் 39 கிராம், பொட்டாசியம் 233 mg, கார்போஹைட்ரேட் 3.4 g, நார்ச்சத்து 1.6 கிராம், சர்க்கரைன்னு எடுத்துக்கிட்டோன்னா 1.9 கிராம், புரதச்சத்து 0.7 கிராம், விட்டமின் சி 24%, கால்சியம் 2%, இரும்பு சத்து 1%, விட்டமின் B6 5%, மெக்னீஷியம் 2%. இப்படி நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே முள்ளங்கி 100 கிராமில் இருக்குதுங்க. இந்த ஊட்டச்சத்துக்களோட அளவு அப்படிங்கிறது முள்ளங்கியோட நிறம், வடிவம், அதோட அளவை பொறுத்து பல வகைகளில் மாறுபடலாம். முள்ளங்கியோட வகைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? சிவப்பு நிற முள்ளங்கி இருக்குது. இந்த முள்ளங்கியில் தோல் சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதோட சதை பகுதி இருக்குல்ல, அது வெள்ளை நிறத்தில் இருக்கும். இனிப்பு கலந்த கார சுவையோட டைகான் முள்ளங்கி. ஜப்பான், சீனாவை பூர்வீகமாக கொண்ட இந்த டைகான் வகை முள்ளங்கி இருக்குல்ல, இது உணவு வகைகள்லேயே பிரமாதமானதாக இருக்கும். ஜப்பான் முள்ளங்கி அப்படி இல்லைன்னா சீனா டர்னிப் முள்ளங்கி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இந்த வகை முள்ளங்கி நீளமாக இருக்காமல் கொஞ்சம் உருளை வடிவில் இருக்கும். இந்த முள்ளங்கியோட நன்மைகள் என்னென்னு இப்போ பார்க்கலாமா? முள்ளங்கியில் இருக்கக்கூடிய உயர்தர நார்ச்சத்து இருக்குல்ல, அது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுறதோட மலச்சிக்கலை தவிர்க்கிறதுக்கு உதவுது. முள்ளங்கி இறப்பை, குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கும் வயிற்று புண்களை ஆற்றுறதுக்கும் உதவியாக இருக்கும். முள்ளங்கியில் அதிக அளவு நீரழிவை எதிர்த்து போராடக்கூடிய குணங்கள் கூட இருக்குது. இது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. அது மட்டும் இல்லாமல் குளுக்கோஸ் உறிஞ்சுதல், இன்சுலின் வினைத்திறனை அதிகரிக்கிறதுக்கும் முள்ளங்கி நீங்கள் எடுத்துக்கலாம். உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு கூட முள்ளங்கி உதவியாக இருக்கும். ஏன்னா 100 கிராம் முள்ளங்கியில் 93.5 கிராம் நீர்ச்சத்து இருக்குது. முள்ளங்கியை சேர்த்துக்கிறதுனால நம்மளோட உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து கிடைக்கும். நீர்ச்சத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலோட வெப்பநிலையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அந்தோசைனின்கள் இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. தினசரி உணவில் முள்ளங்கியை சேர்த்துக்கிறதன் மூலமாக இதய நோய் வரக்கூடிய அபாயத்தை குறைச்சிக்கலாம். முள்ளங்கியில் ஆக்சிஜனேற்ற பண்புகள் அதிக அளவில் இருக்கிறதுனால இதை ஒரு பெஸ்ட்டு காய்கறி அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் கல்லீரல், பெருகுடல், கர்ப்பப்பை இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். முள்ளங்கியில் அதிக அளவு பொட்டாசியம் இருக்குது. இது நம்மளோட ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுது. ரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வைக்க உதவும். கொலாஜன் கூட உற்பத்தி செய்துங்க. இந்த கொலாஜன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முதுமையை தள்ளி போடுறதுக்கு உதவியாக இருக்கும். என்றும் இளமையோடு இருக்கிறதுக்கு முள்ளங்கி உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ரத்த சிவப்பணுக்களோட சேதம் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரத்தத்துக்கு போகல அந்த ஆக்சிஜன் விநியோகத்தை அதிகரிக்கிறதுக்கு கூட முள்ளங்கி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முள்ளங்கி சாப்பிட்றதால வயிறுக்கு ரொம்ப நல்லது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். முள்ளங்கி அப்படிங்கிறது சக்தி வாய்ந்த ஒரு நச்சு நீக்கி மாதிரி செயல்படுது.
ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். தினசரி உணவில் அரை கப் முள்ளங்கியை சேர்த்துக்கிறதன் மூலமாக உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்க முடியும். இப்போ இருக்க காலகட்டத்தில் வைரஸ்கள் நோய் கிருமிகள்லாம் நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதை எதிர்த்து போராடணும்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படிங்கிறது வலுவாக இருக்கணும். அதுக்கு முள்ளங்கிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவுது. உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை ஆற்றலாக மாற்றி உடலோட ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, துத்தநாகம், பாஸ்பரஸ் மாதிரியான கனிம ஊட்டச்சத்துக்கள் நம்மளோட சருமத்தோட வறட்சி அடையாமல் தடுத்து முகப்பரு, சருமத்தில் வரக்கூடிய கரும்புள்ளிகள், சொறி, சிரங்கு, கரு வளையங்களை தடுக்கிறதுக்கும் சருமத்தை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. நீங்கள் முள்ளங்கியை இன்டேக்காக எடுத்துக்கிறதோட மட்டும் இல்லாமல் முள்ளங்கியை ஃபேஸ் மாஸ்க்காக அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இவ்வளவு நேரம் முள்ளங்கியோட நன்மைகள் என்னன்னு பார்த்தோம். நன்மைகள் இருக்கிறதோட தீமைகளும் சில இது இருக்க தானே செய்யும். அது என்னன்னு பார்த்துடலாமா? அதாவது பக்க விளைவுகள், யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இப்போ தெளிவாக பார்க்கலாம். முள்ளங்கியில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலும் சிலர் முள்ளங்கி சாப்பிட்றத தவிர்க்கணும். ஏன்னா சில பிரச்சனைகள் இருக்கிறவங்க முள்ளங்கி எடுத்துக்கிறதுனால பக்க விளைவுகள் வரலாம். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நைட் நேரத்தில் முள்ளங்கி சாப்பிட்றத தவிர்த்திடணும். இல்லைனா வயிற்று பிரச்சனை ஏற்படுறதோட இறப்பை அலர்ஜி உண்டாகக்கூடிய அபாயம் இருக்கும். தூக்கம் கெட்டு போயிடும். அதோட முள்ளங்கி சாப்பிட்றதுனால உடம்புல இன்னும் வாயு அதிகமாகி பிரச்சனைகளை அதிகப்படுத்திடலாம். வாயு பிரச்சனை இருக்கிறவங்க அதிகமாக முள்ளங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க அதிக அளவு நீர்ச்சத்து இருக்கக்கூடிய முள்ளங்கியை அதிகமாக எடுத்துக்கிறத தவிர்த்திடணும். அளவோடு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் அதிக அளவு பொட்டாசியம் இருக்கிறதுனால சிறுநீரகத்துக்கு அவ்வளவா நல்லதில்லை. ஆனால் அளவோடு எடுத்துக்கலாம். முள்ளங்கி நல்லது தான், ஆனால் அதிக அளவு எடுத்துக்கிறப்ப குறைந்த ரத்த அழுத்த பிரச்சனைக்கு இன்னும் அதிகப்படுத்திடும். லோ பிளட் ப்ரெஷர் இருக்கும்ல, அதாவது லோ பிபி இருக்கிறவங்க இதை நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். அதிகமாக எடுத்துக்கிறப்ப மயக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முள்ளங்கி அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை குறைக்கும். சளி, இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க முள்ளங்கி எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மை இருக்குல்ல, அது இன்னும் சளி, இருமல் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா முள்ளங்கி எடுத்துக்கிறது நல்லது. எப்பயுமே முள்ளங்கியை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் சமைக்கணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா தொற்றுகளோடு சமைக்கிறப்ப அதோட நன்மைகள் நமக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். முள்ளங்கியை வச்சு சாம்பார், பொரியல், கூட்டு அது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிட்றப்ப அதோட பலன்கள் அப்படியே கிடைக்கும். ஆனால் ஆயிலை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. முள்ளங்கி பிடிச்சவங்க ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் முள்ளங்கி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். நிறையா சாப்பிட்டா ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.